இந்த லவுட கேப்பான் நிக்கிறான் நம்ம அது ஏறி இருக்கும். யாரு அவர் அன்னூர்ல போயிருப்பாரு. அப்ப அடோட ஃபோன் பேசிட்டே போயிருந்தேன். சங்கீதமே நேரம் பாயும். ஏ அண்ணே, இந்த மேமுக்கு தெரிய கண்ணு இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல இது ஆள்ல நினைச்சுக்கிட்டு நேரம் வந்தது. ஆள் இருக்க தெரிஞ்சா லெஃப்ட் கட்டுது. Just fun. Because first of there is have so many people. They drive எங்க போனாலும் கத்துறாங்க. சத்தம் கூட இருக்குன்னா இங்கேயும் சத்தம். எங்க போனாலும் கத்துறாங்க. எங்க இருந்தாங்க இந்த மாதிரி நிக்குது வண்டி. அண்ணே வண்டி அலசுதுனே, தெரியுதா உனக்கு? நம்மளை வச்சு ரைட்ல போலாம். அவனுக்கு இந்த சிக்னல் இப்ப சிக்னல் சிறு விழுகவில்லை. அதை மட்டும் கிளம்பிருச்சு. இந்த சிறு விழுகல, அங்க இருந்துச்சு. அது விழுந்துருந்துச்சு. நான் டிரைவர் ப்ரோ, நான் பார்த்துட்டே இருக்கேன், போடவே இல்லை. வண்டி எங்கே போகுது, எங்கே போகுது பாரு. தாவல் இறங்குது. ஒரு அம்மா ஓட்டுறா வண்டி. ஏடி போஸ்ட் வந்தா டப்பு சடார்னு எந்திரிச்சிரு. குப்பத்தட்டி பஸ் பார்த்து நிப்பாட்டாவளோ ஆள் நம்பர் வாங்கிடும். வாங்கி போட்டு என்ன ஃபர்ஸ்ட் மரம், ரெண்டாவது அந்த கிஸ் வரும். மரம் இல்லை கிளை, அடுத்தது மரம். வண்டி வண்டி காலேஜ் இதுல கிளச்சிலே வருது வண்டி. ஆக்சிடென்ட் விதிக்கல. அடுத்து வர ஒரு மாற்றுறதுக்குன்னு
வாங்கடா நீங்களே அனுபவிங்கடா. கிளம்பி எங்கடா போவீங்க? ஏன்னா காலை சாப்பிடுவோம் 7 மணி சாப்பிட்டாரு. வீட்டுக்கு போகிறோம், குளிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம். வாங்க வாங்க, இல்லை நம்ம டீமு. அண்ணா எந்த ஊர்னே? ஏன் வெயிலில் விழுந்து சாகுறதுக்கா? குடோனுங்களே சாக முடியல. அது அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கு. எங்கப்பா அவங்கள காணா? ஏய் என்னப்பா? அவனுக்கு மூஞ்சில அந்த கலையே போச்சு. சேட்டானு அண்டை கட்டிருச்சு இன்னைக்கு 2வது நாள். ஏனே அண்ணே வேலை ஓகே. இவன் எங்கேயுமே போய் வேலை வைக்க மாட்டானே. இதில் வேலை வைக்கணும்னா எங்கேயும் வேலை வைக்க போகிறான். வாய்ப்பே இல்லை. டிஷ்வாஷ் வந்து அதில் தூங்க டயம் இருக்குமா? அவங்க வந்து கதாடுறாங்க நின்றுக்கிட்டே திங்கணும் சொல்லி. ஆமாம் இதில் வந்து சரி ப்ரோ, திஸ் வாஸ் ஹேவிங் லாட் ஆஃப் டைம் பிரேக்கு, லாட் ஆஃப் ஒர்க், ஒன்லி ஸ்டாண்டிங். பயப்படாதடா, லைட்டா தான்டா. இனிமே இந்த 246 இது வந்துச்சுன்னா நான் ஏற மாட்டேன். இந்த இன்னி ஒருத்தன் ஓட்டுவான் நேரம் விரட்டி போயிருப்பான் மூளைக்கு. யாரு வண்டி ஏதோ பக்கத்து இது மாதிரி ஆள் நிற்கிறாங்களா? இதுதான் நேரம் போது நான் சொல்லலை, தெரியல. ஏற்ற முடியாதா? அதுக்கு தெரியலண்ணே. இப்பயாவது இண்டிகேட்டர் போட்டு ஏற சொல்றா. டேங்கர் நிறைய வருங்களா? இது பெருசா இருக்குல்ல, வெளிச்சம் இருக்கிறாலும் தெரியும். தெரியுறதே சரியில்லையே. எப்படின்னா ஓட்டுறா பின்னாடி உட்காந்துருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மூத்தரம் ரொம்ப தெரியுது. இந்த பொம்பளை தாவல் விடுப்பா. யாரா பார்த்தாங்க லைசன்ஸ் கொடுத்து பாஸ் ஆகுனது? வீடியோ அடிக்கிறதுக்கு. அடுத்து இங்கேயாவது நிற்கிறது பாவம். ஓ அடுத்த ஸ்டாப் எங்கேயோ நடுவில் வந்து நிற்கிது வண்டி. ஏறவே இல்லை. பாவம் அவங்க வந்து அவங்க ஏறி இருப்பாங்க. அது அவ்வளோ பேர் இருந்தாங்க முத பஸ்ஸில். இந்த தலையும் கண்டுட்டாங்க. காலையிலே 4 மணிக்கே கிளம்பிட்டாங்க வண்டியில் உட்காந்துக்கிட்டு. 8 மணி ஆகும். அதுக்கப்புறம் போய் சமைச்சு அவங்க சாப்பிட்டு திரும்ப தூங்கி வந்துருச்சு. அதுக்கு நம்ம எவ்வளோ தேவையில்லை என்ன அது இதுலயே அந்த மூதைக்குன்னா வலிக்குதுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த வேலை ஆப்டாக 3 மாசம் ஆகும். நம்ம உடம்பு செட் ஆகிடுறோம். எடுத்த உடனே இப்போ நம்ம ஒரு ஜிம்முக்கே போகிறோம் வச்சுக்கிறோம், உடனே நம்மளுக்கு அந்த வலிக்கு அந்த மாதிரி தான் இதுவுமே. கொஞ்சம் செட் ஆகி வர வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும் மைண்டை வச்சு. இல்லை நான் ஃப்ளைட்டு தான் ஓட்ட செஞ்சோன்னா எல்லாருமே ஓடிடலாம். அப்போ நான் படிச்சுட்டா நல்லா நம்ம அன்னைக்கே படிக்கணும். நிறைய முடிக்கல, ஒன்றும் முடிக்கல. சும்மா கடமைக்கு டிப்ளமோ. யார் பிடிச்சா? நீ
இப்போ நான் இங்கே யாரோட வேலை பார்க்குறேன்? இருந்தாலும் கூட ஏதோ கம்பெனி மேல் நம்மனா டிரைவர் தானே, அதான் சொல்றேன். இல்லை, நான் ஊர் போய் வண்டி தான் ஓட்ட பார்க்குறேன். அப்போ பர்வீன் ட்ராவல்ஸில் 2 டிரைவர் கன்ஃபார்ம் பண்ணி வை. பருவினா நான் பருவின் நல்ல தம்பி 1300 தானே. அதான் திருச்சி வர நீ ஓட்டு, அதுக்கப்புறம் நான் ஓட்டுறேன். இப்போ ஜாம் ஜாம் அடிச்சிடலாமே. எனக்கு ஊரில் போய் ட்ராவல்ஸ் வைக்கணும் ஆசை. எனக்கு ட்ராவல்ஸ்னால் அந்த காரு. எத்தனை சிக்னல் நம்ம தான் இன்னைக்கு ரூட்டு மாதிரி வந்துருக்கோமா? என்ன ஒரு குத்து நமக்கு குத்துது. ஒரு வண்டி ஓட்டணுங்களேன், பிரேக் அடிக்கும் போது இப்படி பின்னாடி போகக்கூடாதான், உட்காந்துருக்குறது அப்படி நிப்பாட்டணுமா? நிப்பாட்ட முன்னாடி இப்படி ஃப்ரெண்டில் வந்து ட்ரெயினில் போவோம்ல. ஓகே ஓகே, கோ 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 கோ. இது எம்ஆர்டிக்குள்ளதா? இந்த ஒரு தூளை சுத்தம் வாங்கி போடும். ஒரு கொச்சண்டுக்கே ஏமாற்றி வந்துடும். கரெக்டாக 4ஆவது ஃப்ளோரில் வந்து நின்றுச்சுன்னா அப்படியே ஏன் ஒரு ஆள் 2 ஆளுக்கு நிற்கிறாங்க? அப்போ நான் 10 பேர் இருந்தாலும் எனக்கு பண்ணல. அங்கே ஒருத்தன் கையை நீட்டு நிறுத்தினா அங்கே நிறுத்தலை, சும்மா நினைச்சு ஏறியா இல்லையா வந்துட்டு. பிரபாகரன் பேரு சொல்லு நீ செய்யும் போது காலம் நம்மை தந்தாரே. கரெக்டாக ட்ராக்கை முடிச்சே ஓட்டும் போலப்பா. நூல் கொஞ்சம் கூட மறக்கூடாது. சரியான உருட்டு. பழைய பேர் நிறைய எம்ஆர்டிலே போயிட்டு ஆளே இல்லை, கூட உருட்டு. ஆடை தலைச்சிட்டு ஹாய் ப்ரோ, மார்னிங். வயசானவங்க இண்டிகேட்டரே படாமல் போதான் பற்றிலாம் இல்லை உடனே பார்த்துப்போம். ஏன்னா இங்கிட்டு படித்து பாஸ் ஆகிருக்கான் நினைக்கிறீங்க. இப்போ லெஃப்டா? ஆமாம், லெஃப்டா இல்லையே. ஏறாம நேராக அந்த டிரைவர் ஓட்டிட்டு தானே நேராக பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டுருப்பானடா. லெஃப்ட் எடுத்தது திடீர்னு வழி தப்பாக போயிட்டு இருந்தா நேரம் திப்பாட்டாங்க. எங்கே வந்து ராணி மாட்டி விட்டுருக்காரு. நேரம் அந்த பஸ் போயிருக்குமா? நேரம் ஜுராகிஸ்ட் போயிருப்பாங்க. நீ குளிச்சு பசங்க இறங்கிட்டு ஹலோ, இந்த பூன்ல வரப்போறோம்டா. ஏறல, அந்த பஸ் சுத்திட்டு போமாம்ல. சரி சரி, எம்ஆர்டியில் வெயிட் பண்ணுங்க, இந்த வந்துட்டோம் பக்கத்தில். முன்னாடி முன்னாடி போயிடுங்க. என்ன போயிட்டாலாமா? அங்கே நிற்கிறேன். எங்கே? எம்ஆர்டிக்கு மேலே ஆள் இல்லை, நேரம் போச்சு. காலையிலே சத்திரம் ஊர்லேயே போய் போயிடுச்சு சுற்றிலா. சரி, இது பயணி போய் போகிறது. பஸ்ஸுக்கு இந்த நிலைமைனா காரணம் நினச்சி பார்த்தா
ஏன்னா லைட்டே போடலண்ணே. அதான்டா கணக்கு. என்ன பாருல லைட்டே ஆன்ல இல்லைண்ணே. ஆமா ஆமா ரோட் லைட்டா போயிட்டு இருக்குது. ஒருவேளை சுவிட்சை மறந்துருச்சாடா? அடா, ஒரே கம்பி கம்பியா வருதுடா டேய். லைட்டு பஸ்ஸில் லைட்டு போடல உண்மையிலே. அரை மணி ஆகி போச்சு. நேரம் எம்ஆர்டி ஏறி ராமர் பரமடி போயிருக்கும் வண்டி. ஏன்டா தூக்கி போட்டு பக்கத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இது. இதான்டா உண்மையிலே சுத்தி போகுது. எங்கேயோ கொண்டு வந்து என்னடா இது? அதுலயாவது போயிருக்கலாம்டா. சேட்டானோட பின்னாடியே போயிருந்துருக்கோம். அடுத்த சிக்னல் என்னடா அது? 355 இருக்குது. சரி அடிச்சு யார்கிட்ட ஹலோ ஹலோ அடா ஃபோன் பண்ணா பேசுங்கடா. நானா எங்கேயும் தெரியாம இந்த வந்துட்டோம், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்துட்டோம். ஏய் ரூட் பஸ் நிக்கிறது. அவ்வளவுதான். நீ அந்த இந்த அவ்வளவுதான் நில்லு. நவீன் நிக்கிறான், முன்னாடி போய் நில்லு, வந்துடும். லைட்டா தூக்கத்தை வேணா போட்டுக்கிட்டு இருங்க. அங்கனே பாய் வச்சு ஏன் ஓரத்தில் லைட் அடிச்சு போனா இந்த வரோம், வந்துட்டோம். இந்த லெஃப்ட்ல ஏறி இந்த வந்துருச்சு பஸ் இருக்க ஸ்டாப். மாட்டான் பஸ் லைட்டு போட்டுருக்கேன். அதை விட இப்படி ஒன்று யார் நடிக்குது? இது பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ் நிற்கிறது, ப்ரைவேட் பஸ் நிற்கிது. அதனால நாங்கள் நீ வண்டியை எடு அப்படிங்கிற. எப்படி ரைட்ல எப்படி ஏறி திரும்ப அவன் போ எடுக்க விடுது வண்டியை. எடுத்துட்டேன். போய் அங்கிட்ட நிப்பாட்டுங்கடா. அம்மா வந்து நீங்களே நிப்பாட்டிக்கிட்டு நாங்களே பஸ் ஸ்டாண்டுக்கு போகுமா இல்லைன்னு தெரியல. லூஸ்ட்டு வந்து காலையிலேயே மாட்டிருக்கோம். வந்து போட்டு காட்டுறானடா. என்னடா காட்டுறீங்க? இவர் நான் நிற்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்படி ஒரு சுத்தம் திரும்ப அப்படியே போறாடா. குண்டி மூலம் பிடிச்சி திட்டம் வராது. இந்த அவர் அங்கே எடுத்து வந்து இங்கே நிப்பாட்டாப்புல. இங்கே போய் மறக்கூடாதா? இங்கனே தான் ஏறணுமா? இன்னும் பஸ் ஸ்டாண்ட் போலையா? அவளை வந்துருச்சு. இந்த பஸ் ஸ்டாண்ட் பயணியர் நாட்டு என்ன ரோடுனே தெரியல. அதுலேயும் போயிருக்கோம். இல்லை அவளை வந்துருச்சு. ஒரு லெஃப்ட்டு, அடுத்த ஒரு லெஃப்ட். நேரம் மூல முத்துல சாணி போட்டு கொடுக்குப்பா. வாரு பஸ் 249 நின்றுட்டு வருதப்ப. 246. தூக்கத்தில் வலி வலி மாதிரி வந்துட்டாங்களா? அடுத்த லெஃப்ட்டு, அடுத்த லெஃப்ட். லெஃப்ட்டு.
நம்ம வேதனையை புரிஞ்சு நேரம் லிட்டில் இந்தியாவுக்கு போகுது நினைக்கிறேன். இந்த பஸ்ல இது ஓட்டுற பஸ்ல போயிடலாம் சாயந்தரம். எப்படி 4 மணிக்கு அடுத்த ஷிஃப்ட்ல ஏறி வராதானே? இப்போ பின்னாடி போகுது, ரைட்ல ஏறி போக கூடாதா? அங்கே நம்ம வர பஸ் வந்து ரைட்ல ஏறும், இது வந்து லெஃப்ட்ல ஏறும். தெரியுதா உங்களுக்கு? சரி, இங்க வந்து ஏறுவான் அந்த ஏறான் பாருங்க, அதுதான் நம்ம லைனு. நம்ம ஆப்போசிட் லைன்ல வந்துருச்சோம். இங்கே இறக்கி விடுது. அதுக்கு ஒரு கும்பிடு போட்டு போங்க வேகமா, இறங்குங்க எப்பயாவது. போதும் போதும். ஓகே